ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்டோ ஜியோவில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பெருமக்களுக்கு டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்டை பற்றியும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிட போகிறாங்க நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ரிவைஸ்டு டெட்டுடைய பேப்பர் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே குறிப்பாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த டெட்டோடைய பாஸ் ரெடியூஸ் ஆனவங்களுக்கு பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வாளர்களுடைய திருத்தப்பட்ட பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா தயவு செய்து அந்த இதை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமானது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் 23 கால ஓய்வூதியத்தினை இதை பார்த்திங்கன்னா சரி பண்ணுவோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பில் ஜாக்டோ ஜியோ தான் மாநில ஒருங்கிணைப்பு பங்கேற்காளர் அப்படின்றத குறிப்பிட்டு ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் 10% தொகையினை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். இது நாள் வரை அந்த பிடித்த தொகையின் எல்லாத்தையும் எங்களுக்கு மாற்றி அமைக்கணும். ஸோ அதை மேலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நன்மை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள். ஸோ இவங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நிச்சயமாக நாம் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில மகிழ்ச்சியான தகவல்கள் தான் நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இதுதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தேர்தல் காலம் இறுதி கட்டத்தில் இருக்கும். ஸோ தேர்தல் தேதிகள் எல்லாமே விரைவில் அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் காலத்தில் இருக்கிறதுனால தேர்தல் வாக்குறுதிகளில் கண்டிப்பாக கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக கடந்த டைம் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை இந்த டைம் நிறைவேற்றணும் அப்படின்னா இதுதான் டைமு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் நம்மளுடைய தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரெடியாகிக்காங்க மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அப்டேட்டுகள் வர இருக்குது. ஸோ அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு சில அதிரடியான அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, ரெடி ஆகிக்கோங்க. ஸோ 2026 டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் ரெடி ஆகிட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. டெட் தேர்வில் நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.